ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் இந்த மணியை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது மாதிரியே லூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி லாஸஸை ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் உங்களால் ஃபினான்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், என்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 1, டோன்ட் லிசன் டு அதர்ஸ். பிகினிங் ஸ்டேஜில் நம்ம யாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக எந்த நாலேஜுமே இருக்காது. நாமளும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யார்கிட்ட கேட்கலாம் அப்படி நமக்கு தெரியாததால் எந்த மார்க்கெட் நாலேஜுமே இல்லாமல் பிளைண்டாக நம்மளோட மணியை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அல்லது அங்கிள் சொன்னாங்க அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா யாராலையுமே மார்க்கெட்டோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்குறதா இருந்தால் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்காம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா உங்களோட நாலேஜ் வளரும். இல்லைன்னா நீங்கள் எதையும் கற்றுக்காமல் கடைசி வரைக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையாச்சும் சஜஷன் கேட்குறதா இருந்தால் உங்களோட நாலேஜை வளர்க்குற மாதிரியான சஜஷனை கேளுங்க. அப்படி கேட்குற வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்தீங்கன்னா அஸ் அ பிகினராக உங்களால் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். நம்பர் 2, மித் அண்ட் ஃபேக்ட் அபவுட் காம்பவுண்டிங். நீங்கள் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு லாங் டைம் ஹோல்டு பண்ணால் போதும் காம்பவுண்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ஏன்னா காம்பவுண்டிங் அப்படியே தலைகீழாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அனில் அம்பானியோட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட மணியை 90% லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்காக காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஃபேக் இல்லை. நீங்கள் அதில் இருக்க ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கரெக்டான க்ரோத் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணுற ஐடியா வச்சுருந்தா தயவு செஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணாமல் பிளைண்டாக பை பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். கடைசியில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணும். நம்பர் 3, டோன்ட் இன்வெஸ்ட் இஃப் யூ ஆர் அண்டர் திஸ் கேட்டகரி. நம்பர் 1, குழந்தைகளுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். நம்பர் 2, நெக்ஸ்ட் மந்த் வீடு கட்டணும். நம்பர் 3, எமர்ஜென்சிக்காக வச்சுருக்க மணி. இந்த மாதிரி நீங்கள் அத்தியாவசியத்துக்கு வச்சுருக்க மணியை தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு மணி அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா உங்களால் அந்த மணி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை விட கம்மியான மணியை தான் எடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு அத்தியாவசியத்துக்கு வச்சுருக்க மணியை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 4, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அஸ் அ பிகினராக நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது நீங்கள் ட்ரேடராக இருக்கணுமா அல்லது இன்வெஸ்டராக இருக்கணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடர்னால் ஷார்ட் டைமுக்கு பை பண்ணி செல் பண்ணுறவங்க. இன்வெஸ்டர்ஸ்னால் லாங் டைம் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பிகினிங்லேயே ட்ரேடிங் பண்ணணுமா அல்லது லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் இன்வெஸ்டிங் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ரெண்டையுமே ட்ரை பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சம் பீப்புள் தான் உண்மையாகவே நல்ல ரிட்டர்ன்ஸை கெயின் பண்ணுறாங்க. மோஸ்ட் பீப்புள் மணியை லூஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் கண்டினியூஸாக நிறைய லேர்ன் பண்ணணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.